நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க, எல்லா தப்பும் பண்ணுவான், அக்கிரமெல்லாம் பண்ணுவான், என்னென்ன தப்பு எல்லாம் அக்கிரமம் பண்ணுவான், ஆனால் ஆரோக்கியமாக இருப்பான். இன்னொருத்தங்க எந்த வித கெட்ட பழக்கம் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, பட்டு போட்டுருப்பாங்க, பக்தியோடு இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு நோயில் அவசரப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா உங்கள் வாழ்க்கையில்? பார்த்துருக்கேன் இல்லையா? ஏன் நீங்கள் சொல்லுவாங்க எல்லாம் கர்மம்னு சொல்லுவாங்க, ரைட்டு, அது உண்மை தான், கர்மம் இருக்குது. 100க்கு ஒரு 10%, மீது 90% ஒரு சூட்சமான விஷயம், பெரிய ரகசியம். அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எப்படின்னா, இது ஒரு நிகழ்ச்சி மூலியம், இதெல்லாம் சூட்சமான விஷயம்னால ஒரு நிகழ்ச்சி மூலியமாக தான் புரிய வைக்க முடியும், இல்லாட்டி புரிய வைக்க முடியாது. மெட்ராஸ் மவுண்ட் ரோடு இருக்கு இல்லையா, மெட்ராஸ் மவுண்ட் ரோடு பஸ்ஸு லாரியும் போகும், கிராஸ் பண்ணவே முடியாது. ஒருத்தர் நீட்டாக ட்ரெஸ் மாட்டிட்டு இந்த ஃப்ளாட் பார்த்து வேலைக்கு போகிறான், நீட்டாக ட்ரெஸ் மாட்டிட்டு வேலைக்கு போகிறான். போயிட்டு இருக்கும்போது எயித்தாப்பில் ஒரு பெரியவர் கம்பம் ஊனிக்கிட்டு யாராவது நம்ம கிராஸ் பண்ணி விடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு பெரியவர். இவன் போயிட்டு இருக்கும்போது தற்செயலாக பார்த்துட்டான். பார்த்தோன்னே அந்த பெரியவர் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. நல்லா 100% தெரிஞ்சு போச்சு. அதே ஸ்பாட்டில் ஹார்ட் சொல்லும், இருதயம் ஹார்ட்டு, பாவம் இந்த பெரியவர் கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லுது இயற்கை. அதே ஸ்பாட்டில் ஈகோ சொல்லுவோம், நான் எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கேன், பிச்சைக்கார மாதிரி இருக்கேன், பார்த்தா 4 பேர் பார்த்தோன்னா நினைப்பான் சி அப்படின்னு ஈகோ சொல்லிட்டு போனான்னு வச்சுக்கோங்க. போயிட்டு இருக்கும்போது நீ கொஞ்சம் இப்போ உதவி பண்ணிக்கலாம் பாவம் சார், கொஞ்சம் உதவி பண்ணிக்கலாம் பாவம் சார், இப்படியே குத்தி காட்டி இந்த இருதய சக்கரம் துருப்பிடிச்சிடுமா, டேமேஜ் ஆகிடுமா, ஹார்ட் சக்கராசு டேமேஜ் ஆகிடும், பேட்டி டிச்சார்ஜ் ஆகிடுமா. அவன் என்னதான் அன்னதானம் பண்ணாலும் சரி, தங்கத்தெருவில் தான் சரி, நல்லா என்னமோ ஸ்கூல் கட்டணும், என்னென்னோ நல்லதுனாலும் நோய் தான். ஏன்னா அங்கே தான் போச்சே, துருப்பிடிச்சிச்சே, பேட்டி டிச்சார்ஜில் இருக்க. இது ஒன்று சைடு. இந்த பேட்டி சார்ஜ் பண்ணிட்டு ஒரு நிகழ்ச்சி வருது பாருங்க. சப்போஸ் உதவி பண்ணான்னு வச்சுக்கோங்க, வாயா என்னால் முடிஞ்ச அப்படின்னு சொல்லி அப்படியே பெரியவரை பிடிச்சி அப்படியே கிராஸ் பண்ணி விடுறான். இப்போ கிராஸ் பண்ணி விட்டோடனே இப்போ தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு நன்மை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது, தீமை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தன் இருதயபூர்வமாக நன்றி உணர்வு செலுத்தும் பொழுது இது ஒரு பெரிய டிசண்டனா தெரியுமா? சின்ன குழந்தைங்க துடிக்கும் தெரியுமா? பெரிய டிசண்டனா. ஒருத்தன் இருதயபூர்வமாக நன்றி உணர்வு செலுத்தும் போது 1000 டன்னு நமக்கு நன்மை இருக்கக்கூடிய சக்தி கப்புன்னு அந்த பிரபஞ்சம் அவன் உச்சத்தலைக்கு வந்து அப்படியே கண்டால் அப்படி பாஸ் ஆகும். ஃப்ராக்ஷன் செகண்டில். இவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது, அவன் ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு தம்பி நல்லா இருப்ப தம்பி அப்படி சொன்ன அந்த ஸ்பாட்டில் அவனுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், இல்லை புல்லரிக்கும். இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, அனுபவிக்க முடியும். அப்போ பேட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அவன் என்னதான் கெட்ட பழக்கம் பண்ணாலும் என்ன அக்கிரமம் பண்ணாலும் அதாவது பேட்டு ஃபுல் சார்ஜில் இருக்க பேலன்ஸ் பண்ணிக்கிறது. இதுதான் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை அன்பாருதா, இறக்கப்படு, முடிஞ்சளவு உதவி பண்ணு, வாய் மட்டும் பேசாமல் அன்பு கீழே கிடையாதுமா. எல்லா குடும்பத்திலையும் சண்டை சொல்ற காரணம் இந்த அன்பு எப்படி கொடுக்கும். 4 தலைமுறைக்கு சொத்து சுகம் இருக்குது, 4 தலைமுறைக்கு சொத்து சுகம் இருக்குது, பேரன் பற்றி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நிம்மதி சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சண்டை சொல்ற காரணம் எப்படி அன்பை கொடுக்குன்னு தெரியல, எப்படி அன்பை வாங்கன்னு தெரியல. எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரான் வீட்டுக்கு, சோஃபாவில் உட்காரான், வந்தோடனே அங்கே உள்ள டென்ஷனை காட்டுறான், வந்திருக்கான் டீ போடல, ஒரு அகத்துவோம் மனைவி சனியை வந்து தொலைஞ்சு போ, டென்ஷனோட டீ காய் போடுவான். டென்ஷன் வேறு சொல்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த அப்போ அங்கே நிம்மதி சந்தோஷம் இருக்காது. ஒரு சின்ன குழந்தை சின்ன தப்புனா கூட எரிச்சல் வரும். காரணம் அந்த நெகட்டிவ் ஹார்ட்பீட் இருக்குது. இன்னொருத்தன் வரான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு, பாட உட்காரான், மனைவி அன்பா டீயை காப்பி கொண்டு வரான்,
எடுத்து டேபிள் வைக்கும்போது கொஞ்சம் சிந்திருச்சு. இவன் பார்க்குறான், சாரி மன்னிச்சுக்குமா. இல்லைங்க நான் தான் தெரியாத மன்னிச்சுக்குமா. இவங்களுக்குள்ள சண்டை சச்சா வருமா? இங்கே அன்பு பிணைக்கப்படுது, அங்கே அன்பு விரிக்கப்படுது. அன்பு கிட்டனே கிடையாது. ரோசா கொடுக்குது, நாய் பண்ணது பண்ணி பண்ணி ஆமையும் தான் மனத்தை கொடுக்குது. பண்ணி வந்து தர மாட்டேன் தான் மனத்தை ஒதுக்குதானே இயல்பு. நீங்களும் அன்பாக மாறிவிட்டீர்கள். ஏன்னால் அன்பு உள்ளவங்க வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ என்ன நினைக்கின்ற அளவுக்கு ஆகிடுவாங்க. இது ஒன்று. இந்த பிராணிக்கு நீங்கள் சொல்லணுமா? வேண்டாம், போயிட்டாங்க. இதான் அன்பாருங்க.